Chief Minister of Puducherry, Sri N. Rangasamy, my Union Cabinet colleague, Sri Mansukh Mandavia, Lieutenant Governor of Puducherry, Sri K. Kailasnathan, Speaker, Sri R. Selvam, Home Minister, Sri A. Namassivayam, other leaders, my dear sisters and brothers of Puducherry, Vanakkam. Friend, it is an honor to be here in Puducherry. This is the land of Siddhar saints, poets, and freedom fighters. This is where Mahakavi Subramanya Bharati ignited the fire of nationalism. From here, Sri Aurobindo and the Mother gave a new spiritual vision for the whole world. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் எல்லா தலைவர்களையும் வணங்கி, புதுச்சேரியின் அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு புதுச்சேரியில உங்க முன்னாடி இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இது சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. மகாகவி சுப்பிரமணிய பாரதி தேசியவாதத்தின் பெரு நெருப்பை இந்த புதுச்சேரியில தான் தொடங்கி வச்சார். இங்கிருந்து தான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் முழு உலகத்துக்கும் புதிய ஆன்மீக பார்வையை வழங்கினார்கள். Friends, when I came here earlier, I had given the mantra of best Puducherry. Best means business, education, spirituality, and tourism. In the last 4.5 years, this vision is bearing fruits. Puducherry has witnessed good governance and development. When the center and the UT work with the same vision and dedication, results are faster and better. Puducherry has shown an impressive rise in per capita income. It has also achieved the highest social progress index score in the country. Now, the double-engine NDA government will add more momentum to Puducherry's growth. Today, projects worth more than 2,700 crore rupees are being inaugurated and foundation stones are being laid. These projects will transform the lives of the people. நண்பர்களே, நான் இதுக்கு முன்னாடி புதுச்சேரி வந்திருந்தப்ப பெஸ்ட் புதுச்சேரின்னு ஒரு தாரக மந்திரத்தை இங்க உச்சரித்தேன். பெஸ்ட்னா வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா, பிசினஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் அண்ட் டூரிசத்தை ஒன்றாக்கி புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம்னு நான் உறுதி எடுத்தோம். இந்த 4.5 ஆண்டுகள்ல அந்த தொலைநோக்கு மிக நன்றாக வளர்ந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது. மத்திய அரசும் யூனியன் டெரிட்டரியும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டா எப்படி நன்றாக இருக்கும் என்பதற்கு புதுச்சேரி உதாரணமாக இருக்கிறது. அதனால தான் இங்க முடிவுகள் எல்லாம் வேகமாகவும் சிறப்பாகவும் எடுக்கப்படுது. தனி நபர் வருமானத்துல பெரிய வளர்ச்சியை புதுச்சேரி கண்டிருக்கு. அதுலயும்
நாட்டிலேயே சமூக முன்னேற்ற குறியீட்டு மதிப்பெண்ல புதுச்சேரி முன்னேறி கொண்டிருக்கிறது. இரட்டை என்ஜின் என்டிஏ சர்க்கார் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு இனி மேலும் உத்வேகம் கொடுக்கும், புதிய வேகம் எடுக்கும். இன்னைக்கு 2700 கோடி ரூபாய் மதிப்புல பல நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகின்றன. வளர்ச்சிக்கு புதுச்சேரிக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் புதுச்சேரி மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். Friends, across India, there is a great emphasis on building top quality infrastructure. In this year's budget, we have set aside a record 12 lakh crore rupees for building infrastructure. This will also benefit the people of Puducherry. We included Puducherry under the special assistance to state for capital investment scheme, which used to be open only for states. More funding for infrastructure means better roads, water supply, coastal infrastructure, schools, hospitals, and many such projects. These facilities directly make the lives of the people better. நண்பர்களே, இந்தியா முழுவதிலும் உயர்தரமான உள்கட்டமைப்பை உருவாக்குறதுல நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா வரலாற்று சாதனையாக உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு ஒரு சாதனை அளவாக 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடு புதுச்சேரி மாநில மக்களுக்கும் பெரிய பயனை கொடுக்கும். இதுவரைக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டம் இப்ப முதல் முறையா புதுச்சேரியையும் அதுல இணைச்சிருக்கோம். இதனால யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. உள்கட்டமைப்பு நிதி அதிகமா வரதுனால புதுச்சேரிக்கு சிறந்த சாலைகள், சிறந்த நீர்வளம், கடலோர உள்கட்டமைப்பு, பள்ளிக்கூடம், மருத்துவமனை என்று பல புதிய திட்டங்கள் கிடைக்க இருக்குது. இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் நேரடியாக புதுச்சேரியின் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று நான் உறுதியளிக்கிறேன். Friends, a strong and empowered youth is the foundation of our growth. We are working to support the dreams. At NIT Karaikal, the new Dr. APJ Abdul Kalam Engineering Block and modern hostel facilities will strengthen technical education for many students. Infrastructure upgrades have been done in Puducherry University. Its new lecture halls, girls' hostels, and other infrastructure will help students. I am told that thousands of vacancies in various departments of Puducherry government have been filled. For many of these posts, direct recruitment examination had not been conducted for decades. But the double-engine government got it done. I congratulate all youth who have joined to serve the people. நண்பர்களே, வலுவான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய திறமையான இளைஞர்கள் தான் எங்க வளர்ச்சிக்கு அடித்தளம். இந்த இளைஞர்களின் கனவுகளை எல்லாம் நனவாக்கத்தான் நாங்க பாடுபடுறோம். NIT காரைக்கால்ல புதிய டாக்டர் APJ அப்துல் கலாம் பொறியியல் வளாகம், நவீன விடுதி வசதிகள் பல மாணவர்களுக்கு தொழில் கல்வியை கத்துக்கிறதுக்கு பயன்படும்.
பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதோட புதிய கருத்தரங்கு மண்டபம், பெண்கள் விடுதிகள், பிற உள்கட்டமைப்புகள்னு மாணவர்களுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. புதுச்சேரி அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்ல ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் இப்ப நிரப்பப்பட்டிருக்கு. இந்த தகவல் வந்ததுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த பதவிகள்ல பல ஆண்டுகளா ஆள் எடுக்கவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆள் சேர்ப்பு நடத்தப்படாம இருந்ததுல இரட்டை என்ஜின் அரசாங்கம் செய்து காட்டி இருக்கிறது. அரசு பணியில மக்கள் சேவை செய்ய இணைந்த அனைத்து இளைஞர்களையும் நான் வாழ்த்துகிறேன். Friends, today the world is focusing on mobility, that is cleaner and greener. Electric vehicles have become an important part of our life. In a tourism hub like Puducherry, electric buses can be a game changer in reducing pollution. Under PM E-Bus Seva, electric buses are being provided today. The housing projects related to our program today will give families stability and dignity. There are projects worth several hundred crores across Puducherry, Karaikal, Mahe and Yanam, which will help people. Water desalination plants will ensure clean drinking water. New sewage treatment plants will improve waste management. The government is also working to reduce flooding and waterlogging during monsoons. All our efforts are towards providing ease of living for the people of Puducherry. நண்பர்களே, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பெரிய சவால் என்னன்னா தூய்மையான, பசுமையான, மாசில்லாத ஒரு போக்குவரத்து. மின்சார வாகனம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாயிருச்சு. புதுச்சேரி போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலத்தில் மின்சார பேருந்துகள் மிக முக்கியமான மாற்றாக இருக்குது. PM E-சேவா பஸ் இந்த திட்டத்தில் மின்சார பேருந்துகள் இன்றைக்கு புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்று எங்க திட்டத்தோட தொடர்புடைய வீட்டு வசதி திட்டங்கள் பல குடும்பத்துக்கு நிம்மதியையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் புதுச்சேரிக்கு, காரைக்காலுக்கு, மாகே, யானத்துக்கு இங்க எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு நேரடியா பலன் கொடுக்கும். மாநிலத்தில் கடின நீர்ல உப்பு நீக்கி குடிநீரா மாற்ற அந்த சுத்தமான குடிநீரை உறுதி செய்யும் திட்டமும், கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களும் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. மழை காலத்தில் வெள்ள நீர் தேங்காமல் நம்ம அரசாங்கம் இவற்றையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. புதுச்சேரி மக்களுக்கு எப்பவுமே நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவதை தான் அடிப்படை நோக்கமாக கொண்டு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். यहाँ कुछ बच्चे बढ़िया बढ़िया चित्र बना करके ले आए हैं. जरा SPG के लोगों से कहूंगा कि जरा उसको कलेक्ट कर ले. இங்க சில குழந்தைகள் ரொம்ப அழகான படங்கள்லாம் வரைஞ்சு இங்க காட்டுறாங்க, நான் பார்க்கிறேன். அருகில் இருக்க நம்ம தொண்டர்கள் அந்த படத்தை வாங்கி என் பார்வைக்கு இங்க கொண்டு வரும்படி அன்போடு கேட்கிறேன். Thank you, my friends. Thank you very much. என் மேல கொண்ட அன்புல இவ்வளவு அழகா ஒரு சித்திரம் மறைஞ்சு கொண்டாந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதை நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். Please collect all the gifts. எல்லாத்தையும் வாங்குங்க, எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குங்க. Friends, any nation can progress
only when its human capital is healthy. That is why healthcare remains our foremost priority. We believe that healthcare should be accessible, available, and affordable to all. Ayushman Bharat scheme is already fulfilling the vision for crores of families across India. No citizen of Puducherry should be forced to travel far for treatment. Instead, we want people of other regions to come here to heal. I strongly believe that Puducherry can become a medical tourism hub. Puducherry already has 9 medical colleges. The modernization of the regional cancer center at Jipmer will further expand healthcare capacity. Today, the foundation stone has been laid for 3 critical care blocks for critically ill patients under PM Abhim. These new critical care blocks in Puducherry and Karaikal will significantly enhance emergency capacity. Puducherry is known for Siddha medicine and holistic healthcare. The new integrated Ayush hospital in Karaikal will serve the people. நண்பர்களே, எந்த ஒரு நாடும் அதன் அடிப்படை மனித சக்தி ஆரோக்கியமா இருக்கும்போது தான் முன்னேற முடியும். மக்கள் நல்லா இருந்தாதான் நாடு முன்னேறும். அதனால தான் முழுமையான சுகாதாரம், அதுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம். எல்லாருக்குமே சுகாதார வசதி எளிதாகவும் கிடைக்கணும், எங்கேயும் கிடைக்கணும், குறைந்த செலவுல கிடைக்கணும். இதைத்தான் நோக்கி நாங்க பாடுபடுறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்கனவே இந்தியா முழுவதும் இருக்க கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த கனவை எல்லாம் நிறைவேற்றி வருகிறது. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், புதுச்சேரியில் இருக்க எந்த ஒரு குடிமகனும் சிகிச்சைக்காக பக்கத்தூருக்கு போகணுங்கிற நிலைமையே வரக்கூடாது. இன்னும் கூட சொல்ல போனா மத்த ஊர்ல இருக்கவங்க புதுச்சேரிக்கு போனா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு இங்க வரணும். புதுச்சேரியை ஒரு மருத்துவ சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என்று நான் உறுதியா நம்புறேன். புதுச்சேரியில ஏற்கனவே 9 மருத்துவக் கல்லூரி இருக்கு. ஜிப்மர்ல உள்ள பிராந்திய புற்றுநோய் மையம் நவீனமயமாக்கப்படுது. சுகாதார திறன் மேலும் அதிகரிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம 3 தீவிர சிகிச்சை பிரிவு PM அபிம் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. புதுச்சேரி காரைக்கால்ல இந்த புதிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் உங்களுக்காக இயங்க போகுது. புதுச்சேரி தமிழின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்துக்கும் பெயர் பெற்றது. முழுமையான ஹெல்த் கேர் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறதுக்காக நாங்க பாடுபடுறோம். காரைக்கால்ல உள்ள புதிய ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனையும் இந்த சேவையை தொடர்ந்து செய்யும். Friends, connectivity is the backbone of progress. We are focusing both on rural and urban infrastructure. On one hand, hundreds of kilometers of rural roads are being built. They are improving connectivity for students, farmers, workers, and small businesses. At the same time, we are also working to ensure decongestion of Puducherry. We have announced projects worth over 1,000 crore rupees in Puducherry town. This includes a flyover,
worth for 140 crore rupees. வணக்கம் நண்பர்களே, இணைப்பு கனெக்டிவிட்டிங்கிறது தான் ஒரு முன்னேற்றத்துக்கான முதுகெலும்பு. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புல நாங்க இதனால அதிக கவனம் செலுத்துறோம். ஒரு புறம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள்லாம் கட்டப்பட்டு வருது. மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யற வணிகர்கள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர இணைப்பை இது போன்ற சாலை மேம்பாடு தான் உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரியில் இருக்கிற டிராபிக் கன்ஜெஷன், போக்குவரத்து நெரிசலை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நாங்க இப்பவே திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி நகர்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள புதிய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். இதுல ஒரு பெரும் தொகையாக 440 கோடி ரூபாய், 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேம்பாலமும் அடங்கும். Friends, connectivity to Chennai is being improved through upgrades in the East Coast Road and Grand Southern Trunk Road. Travel time between Puducherry and Chennai will reduce to about 1.5 to 2 hours. The Puducherry to Kadlur National Highway is already completed, and the Karaikal National Highway is being upgraded. We are investing more than 30,000 crore rupees in road projects in the East Coast Corridor up to Kanyakumari. These projects link parts of Puducherry to major economic hubs like Chennai, Bengaluru, and Coimbatore. Such connectivity will significantly boost tourism, trade, and industry. நண்பர்களே, கிழக்கு கடற்கரை சாலை, அப்புறம் ஜிஎஸ்டி ரோடு, இதை மேம்படுத்தப்பட்ட பணிகள் எல்லாம் சென்னைக்கான சாலை இணைப்பை மிக எளிதாக்குகிறது, விரைவாக்குகிறது. இனிமே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையிலான பயண நேரம் 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்தில் நீங்க போக முடியும். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே முடிச்சாச்சு. மேலும் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையும் விரைவாக முடிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலை திட்டங்கள்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் புதுச்சேரியின் சில பகுதிகளை சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் போன்ற பொருளாதார மையங்களோட இணைக்குது. இதனால புதுச்சேரியோட பொருளாதாரம் மேம்படும். இந்த சுற்றுலா, வர்த்தகம், தொழில்துறை இது எல்லாத்தையும் இந்த சாலை மேம்பாடு உயர்த்தும். Friends, tourism is one of Puducherry's greatest strengths. As a weekend destination, it already attracts thousands of people. Trains and flights are always full. It is due to the warmth of the people of Puducherry that this is happening. With investment in spiritual tourism, ecotourism, and health tourism, we are taking this to new heights. Under the Prahalad scheme, development of pilgrimage facilities at various temples is being done. Sri Aurobindo and the mother saw Auroville as the universal city of consciousness. I am happy to know that a global spiritual Mahotsav is beginning today in Auroville. Such gatherings unite people across regions and religions.
நண்பர்களே, புதுச்சேரி சுற்றுலாங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்ததாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலால புதுச்சேரி மிகப்பெரிய பங்கை அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வார இறுதியில் மக்கள் எல்லாம் வருகை தரும் ஒரு வசந்த பூமியாக புதுச்சேரி அனைவரையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. இது காரணம் என்ன? மக்களோட அன்பு, மக்களுடைய அரவணைப்பு. இந்த ஊருக்கு வரணும்னு பக்கத்து மாநிலத்து மக்களை எல்லாம் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, சுகாதார சுற்றுலா, இதுல செய்யக்கூடிய முதலீடுகள் மூலம் நாங்க புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வோம். இன்னும் சொல்ல போனா இந்த பிரகலாத் ஸ்கீம் மூலமா பண்பாட்டு பரப்புரையின் மூலம் பல்வேறு கோயில்கள்ல புனித யாத்திரை வசதிகளையும் மேம்படுத்துவோம். அதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது வர்க்கு. ஸ்ரீ அரவிந்தர் ஆகட்டும், ஸ்ரீ அன்னை ஆகட்டும், ஆரோவில்லை உலகளாவிய ஒரு அமைதி மையமாக, அமைதி நகரமாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு அந்த ஆரோவில்ல ஆன்மீக மகோத்சவம் நடைபெறுகிறதுங்கிறது நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் மொழி, இனம், மதங்களை எல்லாம் கடந்து மக்களை ஒன்றாக இணைக்கின்றன. Friends, it is important to celebrate the good work that is being done by the double engine government. But it is also important to remember how things were earlier. The people of Puducherry suffered immensely during Congress DMK rule. Those years were marked by political instability, corruption, crime, and suffering of the poor. Ration shops had no rice. Salaries were delayed. Goons and drug mafia ruled the streets. நண்பர்களே, இரட்டை என்ஜின் அரசாங்கத்தால செய்யப்படுற நல்ல பணிகளை எல்லாம் நீங்க கொண்டாடுறது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? முந்தைய ஆட்சியில பல விஷயங்கள் எத்தனை மோசமா இருந்தது அதையும் நீங்க கண்டிப்பா நினைவில் வச்சுக்கணும். காங்கிரஸ் திமுக ஆட்சியில புதுச்சேரி மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. கடினமான அந்த ஆண்டுகள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஊழல் பெருகி குற்றங்கள் அதிகமாகி ஏழைகள் துன்பப்பட்டத அந்த கடினமான காலத்தை, கவலைமிக்க காலத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ரேஷன் கடையில் அரிசி இல்ல, சம்பளம் கிடைக்கல, குண்டர்களும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் அச்சமில்லாமல் தெருவில் நடமாடின மோசமான காலம் அது. Friends, Congress had made Puducherry an ATM for one family that sits in Delhi. When it comes to DMK, you are seeing the long list of scams that are happening in Tamil Nadu also. Congress and DMK had become a speed breaker in Puducherry's development journey. Now, the same forces are hungry for power again. Should Puducherry go back to that era of corruption and crime? I'm sure the people of Puducherry do not want that. நண்பர்களே, காங்கிரஸ் புதுச்சேரிய டெல்லியில இருக்கிற ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட ஏடிஎம் மாதிரி பயன்படுத்துச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் தொடர் மோசடிகள், தொடர் ஊழல்கள், அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. காங்கிரசும் திமுகவும் புதுச்சேரியோட வளர்ச்சி பயணத்தை தடுக்கிற வேக தடையா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதே சக்திகள், புதுச்சேரி வளர்ச்சியை தடுத்த அதே சக்திகள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் மற்றும் குற்ற செயல்கள் புரிந்த அந்த கட்சிகள் மீண்டும் புதுச்சேரிக்கு வர வேண்டுமா? புதுச்சேரி மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். Friends,
Puducherry has been such an important part of our freedom struggle. Many leaders were born here. Some of them came here and worked here. This land has been crucial to India getting freedom in 1947. Now, by 2047, we must create a developed Puducherry and developed India. The double-engine government of Puducherry is with you in this mission. We will keep working for best Puducherry. Nandri. நண்பர்களே, புதுச்சேரி நம்ம சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான மையப்புள்ளியா இருந்தது. பல தலைவர்கள் இங்கேதான் உருவானார்கள், இங்கேதான் உரமானார்கள். அவர்களில் சிலர் இங்கிருந்து தான் பணியாற்றினாங்க. 1947ல சுதந்திரம் வர்றதுக்கு புதுச்சேரி தான் மிகவும் உதவிகரமாக இருந்தது. இப்ப நமக்கு ஒரு கடுமையான சவால். 2047க்குள்ள புதுச்சேரியை ஒரு வளர்ச்சியடைந்த புதுச்சேரியாக மாற்ற வேண்டும். வலிமையான இந்தியாவாக, வளர்ந்த இந்தியாவாக உருவாக்க வேண்டும். புதுச்சேரியோட டபுள் இன்ஜின் சர்க்கார், இரட்டை இன்ஜின் அரசாங்கம் இந்த பணியில உங்களோட இணைந்து பணியாற்றும். சிறந்த பெஸ்ட் புதுச்சேரிக்காக உங்களுக்காக நாங்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. भारत माता की जय, भारत माता की भारत माता की वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे 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 मातरम.